எனக்கு பஞ்சு மெத்த வேணும், அது வேணும், இது வேணும்னு நான் எதுவுமே கேட்க மாட்டேங்க. இப்படியே இப்போ இருக்க மாதிரியே உங்கள் தோல்லையும் நெஞ்சிலையும் சாஞ்சிக்கிட்டு உங்கள் சட்ட வாசனையாக நுகர்ந்துக்கிட்டு உங்கள் இதய துடிப்பை கேட்டுக்கிட்டு வாழ்நாள் முழுக்க வாழ ஒரு வரம் கொடுக்கலாம்ல. வரம் கொடுக்க நான் எனக்கு கடவுளா? என்னை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான். சரி, வரமா வேண்டாம், ஒரு பிச்சையா? ரேகா, அப்படி என்ன நான் கேட்கக்கூடாதா கேட்டேன். இதே ஆஃப்டர் மேரேஜாக இருந்தால் எப்படினாலும் 2 பேர் சேர்ந்து தானே சமாளிச்சிருப்போம். இப்போ மட்டும் என்ன? அதான் மேரேஜ் ஆகலைல்ல, அதனால கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. நிலைமை ஒரு அளவுக்கு வந்ததும் அதுக்கப்புறம் நான் உங்க அப்பாட்ட வந்து பேசுறேன். சிவா, ம். நிலைமை கொஞ்சம் சரியாகணும்னா நீங்கள் செட்டில் ஆகணும், அப்படித்தானே? ம். செட்டில் ஆகிறதுனா என்னங்க? ஏம்மா, படிச்சிருக்கேன், ஒரு பிஸ்னஸ் மேனோட பொண்ணு, உனக்கு தெரியாததா? இப்போ வேலை இல்லைன்னு அடுத்து ஒரு வீடு ஒரு கார் வாங்கணும், அதுக்கடுத்து 5 வீடு 5 கார் வாங்கணும், அதுக்கடுத்து இப்படியே போயிட்டே இருக்கும்லங்க. நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழாமல் எது வரைக்குங்க ஓடிட்டே இருக்கிறது? ஆறடி குழிக்குள்ள நம்மளை செட்டில் பண்ணுவாங்களே, அது வரைக்குமா? ரேகா, என்ன பேசிட்டு இருக்க நீ? அப்புறம் இப்படியே தான் ஒவ்வொரு ஸ்டேஜ்க்கும் ஒவ்வொரு டார்கெட் கோலும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனா நான் அதெல்லாம் பண்ணிட்டு தான் உன்னை என் கூட கூட்டிட்டு போவேன்னு சொன்னேனா? இப்போ இப்படி தான் சொல்லுவீங்க, அப்புறம் இப்படி தான் பேச்சை மாற்றிட்டே இருப்பீங்க. சரி, எனக்கு நிரந்தரமா ஒரு வேலை கிடைச்சதும் கண்டிப்பா நான் உன்னை என்னோட கூட்டிட்டு போயிடுவேன். என்னம்மா? நீங்கள் ஒரு பெட்டி கடை வச்சு உட்காந்தாலும் பரவாயில்ல, அடுத்தவங்க கிட்டேலாம் கையை கட்டி தலை குனிஞ்சு இனி வேலை பார்க்காதீங்க. ஏன் எல்லாரும் சசி மாதிரியே இருக்க போறாங்களா என்ன? சி, இப்போ ஏன் அவனை பற்றி பேசுகிறீங்க? இல்லை மறுபடியும் நீங்கள் வேற ஒருத்தவங்க கிட்ட வேலைக்கு போய் அப்போவும் ஏதோ ஒரு சூழ்நிலையால் வேலை இல்லாமல் போயிட்டா மறுபடியும் என்ன? பெண் புத்தி பின் புத்தின்னு சும்மாவா சொன்னாங்க? ஏமா, புக்ல ஏதோ ஒரு பேஜ்ல ஏதோ ஒரு பேராகிராஃப்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தா புக்கு ஃபுல்லாவே அப்படிதான் இருக்குமா என்ன? இல்லைதான், இருந்தாலும் சொல்கிறேன். சரி, அந்த விஷயமா தான் நேற்று நைட் நான் உன்னை பார்க்க வந்தேன், நீ தூங்கிட்ட. மம்மி, நானும் கிளம்புறேன், ஒரு நிமிஷம் இருப்பு மாதிரி. என்ன அத்தம்மா இப்படி பண்ணிட்டாங்க? அப்பா கிட்ட சொல்லி ஹோட்டலில் விசாரிச்சிருக்கலாம், இல்லை இன்டைரக்டாக அந்த ஹோட்டலில் என்ன நடக்குதுன்னு நம்மளே கண்காணிச்சிருக்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு ரேவதிக்காக பூமாரிக்கா அல்ல, என்னதான் இருந்தாலும் அம்மா அம்மா தான். அம்மா, 1000 உறவு உன்னை தேடி வந்தே நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா? உன்னையும் என்னையும் படைச்சதிங்க யாரடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா நீயும்? மம்மி, என்னது இது? எழுந்துருங்க. இல்லை குமாரி, எனக்கு நல்லா தெரியும் ரேவதி என்னைக்கும் போய் சொல்ல மாட்டா. அதுவும் தனக்கு உண்மையான பாசத்தை காட்டி உண்மையா நேர்மையா இருக்கிறவங்க கிட்ட விளையாட்டுக்கு கூட அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ண மாட்டா. அப்படி இருக்க விக்கி கிட்ட அவ ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயம் சாதாரண விஷயமும் கிடையாது. அது பொய்யா இருக்கவும் வாய்ப்பில்லை. அவர் வேணா நீ சொன்னதை நம்பிட்டு கிளம்பி போயிருக்கலாம். நான் எப்போ பூமாரி சொன்னதை நம்பினேன்? நான் எங்க கிளம்பினேன்? அத்தம்மா, அம்மா உங்களுக்கு அம்மாங்கிற பதவி கொடுத்துருக்கலாம், அதனால உங்களுக்கு அவ மேல பாசமும் இருக்கலாம். ஆனா அவ அவதான் என்னோட உயிர், என்னோட லைஃபு. அப்படி இருக்க
அவ சம்மந்தப்பட்ட விஷயத்த தெரிஞ்சுக்காம நான் போவேன்னா என்ன? நீயே வாழ்க்கை என்பேன் இனி வாழும் நாட்கள் எல்லாம், நீயே போதும் என்பேன் உயிரே என் உலகமே, நீயே காதல் என்பேன் இனி ஜீவன் வாழும் முன்னால், நீயே வேண்டும் என்பேன் உயிரே என் உலகமே. நான் ஒரு அம்மாவா ஒரு ஐஜியா இருந்து சொல்கிறேன். கண்டிப்பாக நீ சொன்ன வார்த்தைகள்ல உண்மை இல்லை, எனக்கு அது நல்லா தெரியும். இப்போ இப்போ சொல்லு பூமாரி, நீ நீ என்ன நிஜமாவே உன் அம்மாவா நினச்சினா உண்மையை சொல்லுடா. அம்மாவா? எனக்கு வந்து வாச்ச அம்மாவை பற்றி உங்களுக்கு என்ன மம்மி தெரியும்? என்னோட அம்மா மாதிரி யாருக்குமே என்னோட துரோகிக்கும் எதிர்க்கும் கூட அம்மா வந்து வாய்க்கக்கூடாது. நீங்கள் உங்கள் பொண்ணுக்காக உங்களோட எவ்வளோ வருஷம் சின்னவனா என் காலில் விளையாடுறீங்க. என் அம்மா பெத்த மகளுக்காக இது வரைக்கும் ஒரு 5 பைசா சாக்லேட் வாங்கி கொடுத்ததில்ல. ஆனால் நீங்கள் உங்களோட தன்மானம் சுயமரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க பொண்ணுக்காகமா? அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லைனா யாரும் இல்லடா. நிஜமாவே நான் உங்களை அம்மாவா நினைக்கிறதுங்க என் அம்மா தான். தயவு செஞ்சு எழுந்துருங்க. அப்போ நான் உண்மையை சொல்லிடுறேன் மம்மி, எழுந்துருங்க. ஸ்டேட்டஸ்ல, பதவியில, வயசுல, குணத்துல, நேர்மையில, எல்லா விதத்துலையும் உயர்ந்த இடத்துல இருக்கிற நீங்க என் கல்லில் விழலாமா? எவ்வளோ நல்லவங்க நீங்க எல்லாரும். நீங்களாம் என் காலில் நல்ல ஆத்மா என் காலில் விழுந்து எனக்கு பாவத்தை தேடி தரீங்க மம்மி. ஏற்கனவே நான் நிறைய கஷ்டங்களை பட்டுட்டேன். இதுக்கு மேலே பட தயாரா இல்லை. மேலும் மேலும் பாவத்தை என் தலையில் ஏற்றாதீங்க ப்ளீஸ். எழுந்துருங்க. நான் நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுறேன் மம்மி, எழுந்துருங்க. அப்போ விக்கி சொன்னதெல்லாம் ஆமா, அவிக சொன்னதெல்லாம் உண்மைதான். அப்படியே நீ எங்ககிட்டலாம் அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லைன்னு சொல்ற? அது சரி பூமாரி, என்ன நடந்ததுன்னு அது சொல்றியா? விக்கி அண்ணா சொன்னது எல்லாமே உண்மைதான் மம்மி. நான் பீரியட்ஸுங்க வாட்டி மழையில் வேற நனைஞ்சு எனக்கு ஒரு மாதிரியாகவே இருந்தது. அதனால வந்தது நான் உடனே குளிக்க போயிட்டேன். எல்லார்கிட்டையும் அப்போ மொபைல் எல்லாம் கிடையாது. கிளாஸில் இருக்க 60 பேர்த்தில் ஒரு 15 பேர் வச்சுருப்போம். அதனால் என்கிட்டையும் மொபைல் கிடையாது. ரேவதியோட மொபைலில் கம்மியாக தான் சார்ஜ் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்லன்னு அதை வாங்கிட்டு நான் குளிக்க போயிட்டேன். எனக்கு அப்போ ஞாபகம் இல்லை அவகிட்ட மொபைல் இல்லைன்னு. கரண்ட்டும் இல்லைல்ல. ரேவதி மொபைலை வச்சு நான் இப்படி குளிச்சிட்டேன். ஆனால் இவன் எனக்கு துணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருந்தான். இவன் எப்படி என்னோட துணியை எடுப்பான்னு நான் யோசிக்காம விட்டுட்டேன். அதனால் ரொம்ப நேரம் பாத்ரூம்குள்ளேயே இருந்தேன். ஊட்டி குளிர் வேற, மல்ல நனைஞ்சது, ஹேர் வாஷ் பண்ணினது எல்லாமே சேர்ந்து எனக்கு நடுக்க வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் போட்டிருந்த துணியை அலசி மேலே போட்டுட்டு இவன் என்ன அழுதுகிட்டே வரா? அட ஃப்ராடு, என்ன பார்த்ததும் முகத்தை மாற்றிட்ட. எப்படி நீங்களாம் மட்டும் டக்கு டக்குன்னு எக்ஸ்பிரஷனை மாற்றுறீங்க? விக்கி விக்கி ஆரம்பிச்சிட்டான் விக்கி ஜக்கி பக்கின்ட்டு. கத்தாதம்மா. வை வாட் ஹேப்பன்ட்? ம் 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 அட மம்மி, பூமாரி கூட ம் அமைதியா கேட்க மட்டும் செய். வாய மூடு. அட வாய மூடம்மா. பார்க்கில் இருக்கிற கொசெல்லாம் உன் வாயில் அப்புறம் குடி வந்துட போகுது. உங்களுக்கு என்னை பற்றி எப்படி இருக்கு? ம் சும்மா சொல்லக்கூடாது. ஹலோ. ஆ நல்லா கொழு கொழுன்ட்டு தங்கத்தாலான கொழு பொம்மை மாதிரி இருக்க. அந்த கண்ணம் இருக்கே கண்ணம், என்னைய பிச்சு தின்னு கூப்பிட்டே இருக்கு. ஹே இச்சிதா இச்சிதா
காத்துல இச்சுதா. ஹே பிச்சுதா பிச்சுதா உன் கண்ணங்களை பிச்சுதா. திட்டம் போட்டு திருடிய கொலைக்காரா, வெக்கப்பட வைக்கிறிய வெள்ளைக்காரா. என்ன கொள்ள ஒண்ணு பெத்தா உன் ஆத்தா. என் உள் மனசு கொடையிற 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 மூர்மத்தா. பஞ்சு முட்டாய் கசக்குது கசக்குது, பட்டாம்பூச்சி கடிக்குது கடிக்குது, அடிச்ச உறுத்துது உறுத்துது, ஏன்னு தெரியாதா? திராட்சை தின்னா எரியுது எரியுது, முள்ளு நடந்தா வலிக்குது வலிக்குது, வெயில் சுட்டா ஜில்லுன்னு கொளுருது, ஏன்னு புரியாதா? என் வாசல்ல கோலமிட கூட்டி வைக்கிறேன், எதிர் வாசல்ல புள்ளி வைக்கிறேன். என் வீட்டுக்குத்தான் போய் வர எத்தி நிக்கிறேன், உன் வீட்டை வந்து முட்டி நிக்கிறேன். உன்னை காதலிச்சு உள்ள மூடி வச்சு தேள் கொட்டை விட்டு திருடணும் 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 நின்னேனே. எனக்கு தான் சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டேங்குது. ஆஹா, ம், மணி வரட்டும், பர்மிஷன் வாங்கிடலாம். ம், பொறுமா, அவங்களே சொல்லட்டும். ரேவதி, ஏ ரேவதி, ஐயோ கஷ்ட காலமே, கொற்ற மலையில நனைஞ்சிட்டு வந்ததும் இல்லாம இப்ப வேற குளிச்சுட்டு ரொம்ப குளிர்து, இவ வேற சோதிக்கிறாளே. ஏ ரேவதி, அணக்கத்தையே காணோம். ஐயோ இவளை நம்பி பேசாம நம்ம ட்ரெஸ் எடுத்துட்டே குளிக்க போயிருக்கலாம். இப்ப என்னதான் பண்றது? ஈர ட்ரெஸ்ஸோட ரொம்ப குளிர்தே. ரேவதி, ஆனதான் ஆகட்டும், போயிட்டு ஈரத்தையெல்லாம் தொடச்சிடலாம். ரேவதி, யார் நீங்க? ம், யார் நீங்க? என் ஃப்ரெண்ட என்ன பண்ணீங்க? யாரும் இல்லாத ரூம்ல எதுக்குள்ள வந்தீங்க? யார் நீங்க? ஐயோ, என்ன பண்றது இப்போ? அழாதடா, அவங்க இன்னும் சொல்லி முடிக்கல, நீ பொறுமையாயிரு. உன்னால அந்த சாத்தானுக்கு எதுவும் ஆகலைல்ல, அப்படின்னா அமைதியாரு. அதுக்கப்புறமா பயந்து போய் பாத்ரூம்குள்ள உட்காந்து ரொம்ப நேரம் அழுதேன். நாங்க கேட்ட மெனு அங்க இல்லாதாலும், ரூம்க்கு வந்த பின்னாடி ஃபோன் பண்ணாதாலும், ரேகா ரேவதி செல்லுக்கு கால் பண்ணிட்டே இருந்திருக்கா. நான் இருந்த மனநிலையில அட்டன் பண்ணவே இல்லை. அப்புறம் ரூம்க்கு வந்துட்டு நாங்க கூப்பிடாம இருந்ததால ரேகா அப்பா பயந்து போய் ரேகாக்கு கால் பண்ணேன். ரேகா விஷயத்த சொல்ல ரேகா அப்பாவே ரேவதி செல்லுக்கு அடிச்சாரு. பயம் பதட்டம் எல்லாம் சேர்ந்து நான் தயங்கி அட்டன் பண்ணேன். ரேகா அப்பா தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அண்ணன் என்ன சொன்னாப்ல உன்கிட்ட? நீ அதுக்கப்புறம் வெளியே ரேகா அப்பாட்ட பதட்டத்துல ஏதேதோ உளறி தள்ளினாலும் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்துச்சு. அதனால மனசுல கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு வெளியே வந்து பார்த்தேன் மம்மி. அந்த ராஸ்கேல லைட் அடிச்சு நல்லா தேடி தேடி பார்த்தேன், எங்கேயுமே காணோம். அப்புறம் ரேவதி முகத்துல தனியா அடிச்சேன். கொஞ்சம் மூல அணக்கம் கொடுத்தா. அப்புறம் அவளை மெதுவா தூக்கி பெட்ல போட்டுட்டு ரேவதி பெட் கவரை இழுத்து போட்டதுல ஜெசிகாவோட மொபைல் கீழே வந்து ரெண்டா கிடந்தது. ராவாஸ்னால அவனோட மண்டை உடஞ்சி அவளோட பிளட் எல்லாம் ஜெசிகாவோட பைபிள் எல்லாம் ஆயிருந்தது. ஜெசிகா மொபைல எனக்கு தெரிஞ்ச மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு பெட் கவரை மட்டும் வாஷ் பண்ணி போட்டுட்டு பைபிள் எல்லாம் இருந்தபடியே எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் நீ அவனை கரண்ட் இல்லாம நான் அவனை பார்க்கவே இல்லையே மம்மி. இல்லை பூமாரி, நீ பாத்ரூம்ல இருக்கும்போது நீ வீசின பக்கெட்ல அடிபட்டிருந்தாலும் அவன் அங்கதானே இருந்திருக்கணும். சாக்கடிச்ச மாதிரி அப்படி அழகா மம்மி. அவன் காணும். என்ன என்ன அவனை காணுமா? போய் தொலைகிறான், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ம், ரெண்டு பேரும் ஃபோன் நம்பரு அட்ரஸ்ஸு எல்லா டீட்டெயில்ஸும் பக்காவாக எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. தேடி வர்றதுக்கு இவ்வளோ நாள் வராதவன் இனிமேலா வரப்போகிறான்? போவையா எப்போ பாரு நீடிக்க நீரை வச்சுக்கிட்டு. இல்லை பூமாரி, ரூமுக்கு வேற யாராவது வந்துட்டு போன மாதிரி.
பக்கெட்ல அடிச்சதுலயே தலையில அடிபட்டிருக்கு. நீயும் பக்கெட்ல அடிச்சிருக்க. அப்போ அவன் யாரோட ஹெல்ப்பும் இல்லாம ரூமை விட்டு போயிருக்க சாத்தியம் இல்ல. அதனாலதான் கேட்டேன். நல்லா யோசிச்சு சொல்லு பூமாரி. ம், இல்ல மம்மி, நான் பக்கெட்டை தூக்கி வீசும்போது ம், அவன் ஹீட்ரு போடுறதுக்கான பிளக்கு, லைட் போடுற ஸ்விட்சு அந்த இடத்துல தான் நின்னா. பக்கெட் வீசினதும் கரெக்டாக அங்கே தான் பட்டுது. அப்பா அழறா. அப்புறம் மறுபடியும் சாக்கடிச்ச மாதிரி கத்தினா. அப்போ நான் யாராவது இவனுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருந்தா எனக்கு பாத்ரூம்குள்ளே இருக்கவும் தெரிஞ்சிருக்கும்ல. டோர் மட்டும்தானே நம்ம இடையில இருக்கு. ஆனாலும் எவ்வளோ யோசிச்சாலும் யாரோ வந்துட்டு போன மாதிரியெல்லாம் ஞாபகம் இல்லையே மம்மி. சரி பூமாரி, ரொம்ப நன்றி பூமாரி. மம்மி ரொம்ப தேங்க்ஸ்டா. சரிடா தங்கம், நீ கிளம்பு, நேரம் ஆயிட்டு இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கல மம்மி. அதை எதையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. சச்சா, நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் எதுவும் நினைக்கலடா. அவன் யாருன்னு தெரியலையே, அதான், மற்றபடி வேற எதுவும் இல்லை. ம், பத்திரமா போயிட்டு வாங்க. நீயும் பார்த்து போயிட்டு வா. எதில் போற? பஸ்ஸில் தான் மம்மி. சரி வரேன். அம்மு, பூமாரி வரா, வா. பேசணும்னு வந்தீங்களா? என்னது சொல்லுங்க. பட்டு, ம், இந்த மூணுல ஏதோ ஒன்று எடுப்பீங்களா? அதுக்கப்புறம் நான் என்னன்னு சொல்வேனா? மூணா? ம், உங்களுக்கு இருக்கிற திறமைக்கு மூணுல மூணு. நீங்கள் ஆசைப்படுற நினைக்கிற எல்லாமே நல்லபடியாக நடக்கும். பிலீவ் இன் யுவர் செல்ஃப். யூ டிசர்வ் மோர் பேபிமா. ம். ஆக மொத்தம் இந்த மூணுல ஒன்றும் எடுக்க மாட்டீங்க. ம், அதான் சொன்னேன்ல. சொன்னாதான் சொன்னீங்க, சிரிச்சிட்டு சந்தோஷமா சொல்லலையே, வருத்தத்தோட தானே சொன்னீங்க. ம், நீங்கள் ஒன்றும் வா ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வோன்னு உரிமையோட கூப்பிடலையே. என்ன ஒத்தையில தனியாக கழட்டி விட்டுட்டு தானே செய்யணும்னு நினைக்கிறீங்க? அப்புறம் என்ன, போதும் போதும். ம், மனசார சொல்லத்தான் இல்லை, அப்படின்னு யார் சொன்னா? அதான் தெரியுதே என்னது? என்ன தெரியுது? உங்க முகத்துல. முகத்துலையா? நல்லா பாருங்க, என்ன தெரியுது? ம், ம், அதெல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு தெரியாது. இப்போ என் முகத்தில் என்ன தெரியுதுன்னு சொல்லியே ஆகணும். முடியாதுமா, முடியாது. இப்போ சொல்லலை. என்ன? சொல்லுங்க, என் முகத்தில் என்ன தெரியுது? நான் என்ன உங்களுக்கு கெட்டதை நினச்சிட்டேன்? ஆஹா. அப்புறம் அப்புறம் என்ன தெரியுது? ஆ ஆ, அத கொளறியே. நான் நான் உங்களை கொல்றேனா ம், மிஸ்டர்? நான் உங்களை கொல்றேனா இல்லை நீங்கள் என்ன கொல்றீங்களா? என் முகத்தில் தெரியுது, நீங்கள் எப்படி தெரியுது? ஆ ஆ, அதான் சொன்னனே கொள்ளுறேன்னு. ம், ஆ, அதாம்மா, கொள்ளுற அழகுமாங்களே, அது. ஆளை கொல்லும் அழகே, நிழல் கூட அழகின் மகளே, ஒரு நாளும் குறையாதே, புது போதை கனோரம் தந்தாயே, அனைத்தாலும் நனையாத ஒரு தீயாய் நெஞ்சோரம் வந்தாயே, காதல் வந்தவுடன் காற்றில் வந்ததடி, மீண்டும் நான் பிழைக்கும் முத்தங்கள் தருவாயா, கோபம் கொள்கையிலும் கிறங்க வைக்குதல், மீண்டும் ஒரு முறை நீ கோபத்தில் பார்ப்பாயா. இப்போ நான் சந்தோஷப்பட்டு சிரிக்கிற முள்ள இல்லை. ம், சரி, நான் கிளம்புறேன், என்ன? உடம்ப பார்த்துக்கோ. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன? ம், விட்டா தானே போவீங்க, நான் விட மாட்டேனே. இப்ப எதுக்கும் அம்மா அழுதுட்டு நிக்க? என்ன, எல்லாத்தையும் நீயும் தானே கேட்ட? நீ நினைச்ச மாதிரிலாம் எதுவுமே நடக்கல, அப்புறம் என்ன?
நான் எவ்வளோ தடவை கேட்டிருப்பேன், ஒரு தடவையாவது சொன்னாலா? சரி விடு, நானும் தானே கேட்டேன், என்கிட்ட சொல்லலையே, இப்போ உங்கள் அம்மாட்ட தான் சொல்லியிருக்கா. அதான் அதான் எல்லாருக்குமே நான் தேவையில்லாதவளா ஆயிட்டேன். ம், இவங்க என்ன பண்றாங்க இங்க? விக்கி இன்னும் கிளம்பலையா? நான் கிளம்பிட்டானால நினைச்சேன். இவப்ப வந்தா? முதல் ட்ரிப்பு மாமா வீட்டுக்கு ஸ்டே பண்ண அனுப்பியிருக்கேன். அங்கிருந்து வேலையெல்லாம் பார்ப்போன்னு இல்லை. எப்பதான் இவளுக்கு அந்த பொறுப்பெல்லாம் வரப்போகுதுன்னே தெரியலையே. அலறத நிறுத்து அம்மு, அதான் எதுவும் நடக்கலல்ல. ஓ, சாருக்கு நான் பயந்த மாதிரி எதுவும் நடக்கலன்னு ரொம்ப கவலையா இருக்கு போல இருக்கு. இது தேவையாடா விக்கி உனக்கு? ம்ஹும். அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. ம் உங்க அம்மா வராங்க. ம் உன் டப்பர் வாயா மூடிட்டு நில்லு. ஹம், இந்த அவமானம் தேவையாட விக்கி உனக்கு? தேவையாங்கிறேன். பார்த்துக்கிறேன்டி உன்னை, எப்படினாலும் என்கிட்ட நெருங்குவையில அப்போ வச்சுக்கிறேன் உனக்கு. சின்ன குழந்தை ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க அம்மா கிட்ட இடம் பிடிக்கும்ல, அப்படி இடம் பிடிக்கிற ரேக்கா நீ இப்போ. ஓ, இப்போ விட்டா மறுபடியும் நான் உங்களை எப்போ பார்ப்பேன்னு எனக்கு கவலையா இருக்கு. உங்களுக்கு என் தொந்தரவு இல்லாமல் இருப்பீங்களே, அதனால சந்தோஷமா இருக்குல்ல. ஓ, மேடம் வந்து பார்த்தாங்க. ஒவ்வொரு தடவையும் இப்படித்தான். எனக்கு ஏதாவது ஆகி நான் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது தான். அதுவும் இந்த தடவை தான் கடவுள் ஏதோ என் மேலே கருணை காட்டி உங்களை என் கண்ணில் கட்டியிருக்காரு. அதுவே எனக்கு கனவா நனவான்னு கூட தெரியல. இதில் ம், இன்னைக்கு நான் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டேன். அப்புறம் நீங்கள் வரவும் மாட்டீங்க, நான் உங்களை பார்க்கவும் முடியாதுல்ல. ஹாஸ்பிட்டலை தவிர வேற எங்கேயும் நீ என்ன பார்த்ததே இல்லை, நம்ம மீட் பண்ணிக்கிறதே இல்லை. ஆ, எப்போவாது கோவிலில். ம், அதுவும் நீங்கள் எவ்வளோ பெரிய கருணைஞ்சக்காரர் தெரியுமா? ஓ ஓ, எனக்கு தெரியாது. மேடம் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். கோயிலில் கையை பிடிச்சி இழுத்து பக்கத்தில் நிற்க வச்சு ஊற்று ஊற்று பார்க்க மட்டும் தெரியுதா? ஒரு தடவையாவது நான் தான் உன்னோட சிவா, அ- அந்த உரிமையில தான். ம், அது சொன்னாதான் புரிஞ்சுப்பீங்களோ? சொன்னதானே தெரியும். ம், என்ன மட்டும் அப்படித்தானே கேட்குற, அதான் நானும் உன்னை கேட்டேன். பார்க்குறப்பெல்லாம் தோணும். அதான் இப்பவே வார்த்தைகள் திக்கி திக்கி யோசிச்சு யோசிச்சு பயந்து பயந்து வருது. புரியுது. ம், உனக்கு இப்ப என்னதான் வேணும், இல்லை நீ என்னதான் சொல்ல வர? மடையா பைத்தியக்காரா? நானா? ம், இல்லை, உன்னால நான் தான். ம், சரிம்மா சொல்லு. ஓ, அப்போ நான் பைத்தியமா? ம், இல்லம்மா இல்ல, நான் தான் பைத்தியம், சொல்லு. ம், ஆமாம், நீங்கள் தான் பைத்தியம். சரிம்மா சொல்லு. என்னத்த சொல்ல? எனக்கு இங்கேருந்து போயிட்டா அப்புறம் நான் உங்களை பார்க்கவே முடியாதுல்ல. ம், அப்புறம் போறேன்னு சொல்கிறீங்க. அதுக்கு என்னடா பண்ணலாம்? 2 பேரும் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாமா? ம், நீங்கள் போன